ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் எபிசோட சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த எபிசோட் வந்து 17வது எபிசோடில் உங்களை பார்ப்பதில், உங்களை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஸோ நம்ம சண்டே மன்னா ஆண்டவர் கிருபையால் நல்லா நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த தினமும் வாரமும் எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கிறது. ஓகே. இந்த 17வது எபிசோடில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு டாபிக் என்னன்னா, ஸோ இந்த மே மாதம், அதாவது மே மாதத்தின் கடைசி நாள். ஸோ இந்த எபிசோடில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆவியின் கனிகள். ஓகேயா? ஸோ இந்த எபிசோடில் என்ன டாபிக்னா, 17வது எபிசோட் என்ன டாபிக்னா, ஆவியின் கனிகள், the fruit of the spirit. ஓகே, ஆவியின் கனிகள். ஸோ நம்ம வந்து இந்த வார்த்தையை நம்ம கேட்டு பழகி போயிருக்கோம். அப்போதான் ஆவியின் கனிகள் நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஸ்பீச் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணுவாங்க, சூஷன் சொல்லுவாங்க, பிரசங்கிப்பாங்க. ஓகே, நிறைய இடத்துல கிறிஸ்டியன்ஸுக்கு மோஸ்ட்லி தெரியும் ஆவியின் கனிகள். அப்படிதான் கேட்ட வார்த்தை. இந்த ஆவியின் கனிகள் என்னன்னா 9 கனிகள் ஆவியின் கனிகள் இருக்கு, அப்படிதானே? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆவியின் கனிகள். ஸோ இந்த பரிசுத்த ஆவியால் நம்ம என்ன போய் பார்த்தோம், ஆவியால் நிரம்புது. ஓகே, ஆவியில் நிரம்பியதுனால தான் என்ன அழைத்திருமா, ஆவியில் நிரம்பினா இது கிடைக்கும். என்னதெல்லாம் இந்த 9 ஆவியின் கனிகள். நம்ம எப்போ இந்த ஆவியில் நிரம்பும்போது, பரிசுத்த ஆவியால் நம்ம தாழ்த்தி நம்ம நிரம்பும் போது இந்த 9 ஆவியின் கனி நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆவியின் கனி தான் பார்க்க போறோம். இந்த ஆவியின் கனி எப்போது நமக்கு கிடைக்கும்னா, நம்ம பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழும்போது இந்த 9 ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும், நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஆவியின் கனிகள்ல பத்தி பைபிள் அழகா சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துக்கிறேன். ஸோ பரிசுத்த ஆவியால் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையை மாற்ற முடியும். ஓகேயா? பரிசுத்த ஆவி நம்ம இருந்தால் அவர் நம்மை மாறாமல் விட மாட்டார். ஓகேயா? பரிசுத்த ஆவியால் நிரம்பணும்னா நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடுவார். ஓகேயா? நம்ம லைஃப் அப்படியே மாற்றிடுவார் ஆண்டவர். ஓகே, ஸோ இந்த செய்தியை நான் வந்து ஒரு 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன், 3 அளவுக்கு சொல்ல போகிறேன். ஆவியின் கனிகள்லாம் என்னது, வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் எப்படி வருது, ஸோ கிறிஸ்துவை போல வாழ்வது எப்படி. ஓகே, ஸோ ஆவியை நிரம்பிய வாழ்க்கை கனிகளை கொடுக்கும். ஓகே, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைபிளில் இந்த ஆவியின் கனிகளை பற்றி அழகான வசனம் ஆண்டு சொல்லியிருக்காரு. எதுனா ஆவியின் கனிகள், அந்த 9 ஆவியின் கனிகள் என்னன்னா அப்படின்னு ஆண்டு அழகாக பைபிள் சொல்லியிருக்காரு. ஸோ எடுத்துக்கொள்ளலாம். பைபிளில் புதிய ஏற்பாடில் கலாத்தியர் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22 வசனம் 23 இந்த 2 வசனத்தில் வாசிக்க கேளுங்க. தெரியாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த வசனம் போடலாம். ஓகே, வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளை இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. ஓகே, ஸோ இந்த 9 ஆவிகள் என்னன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஓகே, ஸோ இந்த 9 ஆவியின் கனிகளை ஆண்டவர் வந்து இந்த வசனத்துல குறிப்பிடுறாரு. ஸோ இந்த 9 ஆவியின் கனிகள் எப்போ நம்ம கிடைக்கும்னா, நம்ம பரிசுத்த ஆவியால் நிரம்பி, எப்போ பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஆண்டவர் அர்ப்பணித்து வாழும்போது இந்த 9 ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இது வந்து ஆசீர்வாதமான 9 ஆவியின் கனிகள். ஓகே, பைபிளில் குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த வசனத்துல பவுல் வந்து பரிசுத்த ஆவியில் நம்ம செயல்படும் போது வெளிப்படும் குணாதிசயங்களை ஆவியின் கனிகள் கூறுகிறார். இந்த ஆவியின் கனிகளை யார் வந்து பைபிளில் குறிப்பிடுறாருன்னா, பவுல் என்றவர் என்ன செய்தார், இந்த பைபிளில் குறிப்பிடுறார். நீ எப்போ கிடைக்கணும் அவர் சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி நம்மளை வெளிப்படும் போதுதான் என்ன செய்யுது, இந்த குணாதிசயமான ஆவியின் கனிகள், 9 ஆவியின் கனிகள் என்ன செய்யுமா உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த ஆவியின் கனிகள் எப்போ உங்க வாழ்க்கையில வருமா, பரிசுத்த ஆவி உங்களில் வெளிப்படும் போது அந்த ஆவியின் கனிகளை செய்யுமா வெளிப்படும். ஓகே, ஒரு மரம் நல்ல கனிகளை கொடுப்பது போல பரிசுத்த ஆவி நம்ம வாழும்போது நல்ல கனிகளை தோன்ற வேண்டும். அப்படிதானே? ஒரு மரம், நல்ல மரம், தண்ணி ஊற்றுற மரம் எப்படி நம்மளுக்கு நல்ல கனி, ருசியான கனியை கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவி நம்மளை வழிநடத்தும் போதுதான் நம்ம ஒரு ஆவியின் கனிகளால் செய்யும் நம்ம கொடுக்க முடியும், மாற முடியும். ஓகே, அன்பு
எல்லாருக்கும் அன்பு தெரியும். அப்படிதானே? தேவனை நேசிப்பதும் பிறரை நேசிப்பதும் ஒரு அன்பு. ரெண்டாவது என்னது? சந்தோஷம். சூழ்நிலையில மட்டுமல்ல, தேவனில் கிடைக்கும் மகிழ்ச்சி தான் என்னது? சந்தோஷம். ஓகே. சமாதானம். நம்ம பிரச்சனை நடுவில் ஒரு உள்ளத்தின் அமைதி இருக்கிறது எப்போனா இந்த சமாதானம். ஓகே, பீஸ் வரும்போது. ஃபோர்த் என்னன்னா நீடிய பொறுமை, பேஷியன்ஸ். ஓகே, கஷ்டங்களிலும் மனிதர்களிடத்திலும் பொறுமையாக இருப்பது என்னது? இந்த நீடிய பொறுமை. கஷ்டம் வரும்போதும் நஷ்டம் வரும்போதும் அந்த பொறுமையை ஹேண்டில் பண்ணுறது எப்படி வருமா? அந்த பரிசுத்தாவி வரும்போது, ஆவின் கனி வரும்போது நீடிய பொறுமை கிடைக்கும், பேஷியன்ஸ். அடுத்து ஐந்தாவது தயவு. ஓகே, கைண்ட்னஸ். இந்த தயவு எப்போ வரும்? பிறரிடமும் இரக்கமும் கருணையும் காட்டுவது அது தயவினால செய்யணும், காட்ட முடியும். அப்படிதான். ஆறாவது நற்குணம், குட்னஸ். ஓகே, நற்குணம். நல்லதை செய்யும் மனசு. ஓகே, நல்லதை செய்யும் மனசு. எப்போ பார்த்தாலும் யாருக்கு எந்த தீங்கு செய்யாம நல்லதை செய்யும் மனசு எப்போ வருதுன்னா அந்த நற்குணம் நம்மகிட்ட கிடைக்கும். ஓகே. ஏழாவது என்னன்னா விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ். இந்த விசுவாசம் எப்படி வரும்னா தேவனிடமும் பொறுப்புகளிலும் உண்மையாக இருப்பது. ஓகே, தேவன் தரும். நீங்க இப்போ சூசைட் சொல்றீங்க, தேவன் தந்த பொறுப்பு. இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி சண்டை நான் வெளியிடறேன்னா அது எனக்கு தேவன் தந்த பொறுப்பு. இந்த பொறுப்பை என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தை செய்யணும் உண்மையா பொருத்தனையுடன் உண்மையா செஞ்சாதான் எனது ஒரு விசுவாசம். ஓகே, விசுவாசம் வந்து நிறைய ஸ்பீச் எடுத்திருக்கேன், உங்களுக்கு விசுவாசம் தெரியும். ஓகே. எட்டாவது என்னன்னா சாந்தம், ஜென்டில்னஸ். ஓகே, அந்த சாந்தம் தாழ்மையுடனும் மேன்மையுடனும் நடப்பது இந்த சாந்தம். ஓகே, இந்த சாந்தம் எப்போ வருமா? தாழ்மையுடனும் மேன்மையுடனும் நடப்பது தான் இந்த சாந்தம், குட்னஸ், ஜென்டில்னஸ். ஓகே. ஒன்பதாவது இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். ஓகே, அந்த தவறான ஆசைகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது இந்த இச்சை அடக்கம். ஓகே, தவறான எண்ணங்களையும் தவறான பேச்சுகளையும் தவறான பார்வைகளையும் உங்களுடைய கோபத்தையும் கட்டுப்படுத்துது. எது நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணா செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் அது கடைசியாக கொடுத்துருக்காரு இச்சை அடக்கம். இது நம்ம வாழ்க்கையில் 9 ஆவியின் கனி நம்ம இருந்தா என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதனால நீ ஆவியின் நிரம்பி வாழுங்க. உங்க வாழ்க்கையில் 9 ஆவியின் கனிகள் கண்டிப்பா இருக்கும். பரிசுத்த ஆவியால் நிரம்பிய வாழ்க்கையின் உண்மையான அடையாளம் இந்த 9 ஆவியின் கனிகள். இவை வெளியிட ஆரம்பிக்கும். ஓகே, ஆவியின் கனிகள் நம் முயற்சி மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியால் நடக்கும்போது உருவாகும் குணங்கள் தான் இந்த பரிசுத்த ஆவியின் கனிகள். ஓகே, ஸோ பரிசுத்த ஆவி நம்ம இருந்தால் இந்த 9 ஆவியின் கனிகள் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஜூன் மாதம் எபிசோட் என்ன புது டாபிக்